குரட்டை பிரச்சனை, ஸ்னோரிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குரட்டை பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது நம்ம ஒரு கேலியாக அவங்கள கிண்டல் செய்வோம். என்னப்பா இப்படி குரட்டை விடுற, உன்னால் தூக்கமே போச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த குரட்டை சாதாரண ஒரு விஷயமா, எதனால் இது ஏற்படுது, குரட்டை தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாமா, இதற்கான சிகிச்சைகள் கட்டாயம் நம்ம எடுக்கணுமா, எதனால் இந்த குரட்டை ஏற்படுது, இதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். ஸோ பொதுவாக இந்த குரட்டை அப்படின்னு சொல்கிறது பகல் நேரத்தில் நம்ம ப்ரீத் பண்ணுறோம், நார்மலாக சுவாசம் நடைபெறுது இந்த ஏர் பேசேஜ் வழியாக. ஸோ சுவாச பாதை வழியாக நமக்கு ஆக்சிஜன் நுரையீரலுக்குள்ளே போகுது. ஆனால் தூங்கும்போது மட்டும் என்னங்க நடக்குது, எதனால் இந்த சவுண்ட் ஏற்படுது, இதனால் பல வருஷமாக என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி குரட்டை பிரச்சனை இருக்கிறதுனால பல வருஷமாக நான் தூங்காமல் இருக்கேன். அதே மாதிரி இப்போ பெண்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த ஸ்னோரிங் ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, டாக்டர் நான் பகல் எல்லாம் நல்லா நான் வேலை பார்க்குறேன், இரவு நேரத்தில் எனக்கு ரொம்ப டயர்டாகி நான் தூங்க ஆரம்பிச்சிடறேன், எனக்கே தெரியல நான் குரட்டை விடுறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பேசேஜ் நம்மளுடைய சுவாச பாதைக்கு இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய தசைகளில் ஏற்படக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷன், தளர்வு. தூங்கும்போது நம்ம எப்படி நல்லா ரிலாக்ஸாக தூங்குவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு தளர்வடைய ஆரம்பிக்கும். ஸோ ஓய்வாக இருக்கக்கூடிய நேரம் அப்போது ஏர் பேசேஜ் சுற்றி இருக்கக்கூடிய தொண்டை பகுதியிலையோ இல்லை நம்மளுடைய கண்ண பகுதியிலையோ இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் நமக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுனால சுவாச பாதையில் கொஞ்சம் அழுத்தம், அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுது, கொஞ்சம் சின்னதாக ஒரு தடை ஏற்படுது, அடைப்பு ஏற்படும் போது காற்று அது உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படுது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அழுத்தி காற்றை உள்ளே இழுக்கும்போது ஏற்படக்கூடிய அதிர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால அது சவுண்டாக குரட்டையாக நமக்கு வருதுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, ஏற்கனவே ஆஸ்மா, வீசிங் மாதிரி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு சுவாச பிரச்சனைகள் காற்று உள்ளே இழுக்கும் போதே நமக்கு ரொம்ப சிவியராக இருக்கிறதுனாலையும் குரட்டை பிரச்சனை வருது. ஒரு சிலருக்கு இந்த லேரிங் சொல்லக்கூடிய தொண்டை பகுதியில் நாக்கோட அடிப்பகுதி நம்மளுடைய ஏர் பேசேஜ் மூடுற மாதிரி, ஸோ தளர்ந்து பின்னோக்கி தள்ளப்படுது, அப்பயும் நமக்கு குரட்டை மாதிரியான பிரச்சனைகள் வருது. இதை தாண்டி இன்னும் யார் யாருக்கெல்லாம் குரட்டை பிரச்சனை வரலாம்? ஸோ ஏஜ்டு பீப்புள், வயதானவர்களுக்கு ஏற்படலாம். அடடா நீங்கள் வேறங்க, இப்போ எனக்கு ஏஜே 30 தான் ஆகுது, ஆனால் நான் 5 வருஷமாக குரட்டை பிரச்சனை இருக்கே எனக்கு அப்படின்னு சிலர் சொன்னீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் தளர்வடைகிறதுனா கூட இருக்கலாம். ஸோ ஏஜ் ஒரு ரீசன். இன்னொன்று ஆண்களுக்கு அதிகமாக, பெண்களை கம்பேர் பண்ணும்போது ஆண்களுக்கு அதிகமாக இது ஏற்படுது. ஒபிசிட்டி ஒரு முக்கியமான காரணங்க.